நம்ம சென்னையில நடக்கக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்களை தான் பேச போறோம். முக்கியம்னு சொன்னாலே ஒன்னா நம்பர்ல நிக்கிறது மது. அதாங்க மதப்பிரியர்களும் மதுக்கடைகளும். ரெண்டாவது மழை, மழையும் மழையை வச்சு செய்யக்கூடிய அரசியலும். மூணாவது எங்க அப்பா தாங்க. அப்பா வெளிநாடு போயிருக்காருல, இதுக்கு முன்னாடி வெளிநாடு போனப்ப என்ன பண்ணாரு, இப்ப வெளிநாடு போய் என்ன பண்ண போறாரு, இந்த முக்கியமான 3 விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் மக்களே, நம்ம ஷோ பேர் 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே தினம் தானே கேள்விப்படுவீங்க. இப்ப குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மதுக்கடைகள்னா மதுவும் மது பிரியர்களும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மதுவை பொறுத்தளவுக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க அப்படின்றதுதான். அப்படிப்பட்ட மது பிரியர் ஒருத்தர் சரக்கு வாங்குறதுக்காக மதுக்கடைக்கு போயிருக்காரு. அங்க போய் என்ன பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு விற்கிற, யாரு வாங்க சொன்னது, முக ஸ்டாலின் வாங்க சொன்னாரா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்க, முக ஸ்டாலின் 10 ரூபா முக ஸ்டாலின் வாங்க சொல்லிடுறாரா? கடைக்காரரு கொஞ்சம் கூட பயமே இல்லாம, என்னப்ப முக ஸ்டாலின் தான் வாங்க சொன்னாரு, சரக்கு வேணா 10 ரூபா கூட கூத்து வாங்கிட்டு போ, இல்லைன்னா மூட்டு போ அப்படின்ற மாதிரி எகத்தாளமா பேசியிருக்காரு. ஏங்க மதுக்கடை ஊழியரே, இவர மாதிரி மது பிரியர்லாம் வந்து மது வாங்கல அப்படின்னா உங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? இந்த தமிழ்நாடு எப்படிங்க ரன் பண்ணுவாங்க? இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு மது பிரியர்கள் முக்கியமான காரணங்க. மது பிரியர்கள் மட்டும் இல்லைன்னு வைங்க, தமிழ்நாடோட வருமானம் என்னைக்கோ கீழே போயிருக்கோம். தனிநபர் அவ்வளோ சம்பாதிச்சு அம்படை கொண்டு வந்து மதுக்கடையில் போடுறான். அதை வச்சுதானே இங்கே கவர்மெண்டே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மது பிரியர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் உரண்டை இழுக்கலாமா? அதுவும் எங்க அப்பா வாங்க சொன்னாருன்ற மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சென்னையில இருக்கக்கூடிய ஒரு டாட்டோ கடைக்கு முன்னாடி மது பிரியர்கள் உட்காந்து மது அருந்திட்டு இருந்திருக்காங்க. அந்த டாட்டோ கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு, அமைதியா போயிருக்கணும்ல, சரி பசங்க எல்லாம் கொஞ்சம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஓரமா போய் கடையை திறப்போம்னு இல்லாம அங்க இருக்கக்கூடிய மது பிரியர்கள்லாம் திட்டிருக்காரு. என் கடை வாசல்ல உட்காந்து யாருங்க உங்களை குடிக்க சொன்னது, முதல்ல பாட்டில் எல்லாம் அழுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் கோபமான மது பிரியர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கடை இருந்தா தானே எங்களுக்கு கிளம்ப சொல்லுவேன், கடையவே காலி பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய காலி பாட்டில், கல்லு, லொட்டு, லொசுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து கடையை அடிச்சு சரமாரியா உடைச்சிருக்காங்க. இந்த சிசிடிவி காட்சி தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு வருது. ஏன்பா கடைக்காரரே, நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா உன் கடையாவது நல்லா இருந்திருக்கும். குடிச்சிட்டு நாளைக்கே கிளம்பி போயிட்டு இருக்க போறாங்க, அதை விட்டுட்டு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டே யாருக்கு நஷ்டம்? உனக்கு தானே. இதுக்கும் வந்து என்னங்க ஆட்சி இது, மது ஒழிப்பு கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல, இங்க பாத்தீங்கல்ல மதுக்கடைலாம் திறந்து வச்சிருக்காங்க, இன்னைக்கு அதனால பொதுமக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப மது குடிக்கிற அவரும் பொதுமக்கள் தானே, நீங்க மூடுங்க மூடுங்க மூடுங்கன்றீங்க, அவரு திறங்க திறங்க திறங்கன்றாரு. என்னத்தான் எங்க அப்பா செய்வாரு? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் கேக்குறோம். அடுத்து நம்ம கைதான். அதாங்க மது பிரியர் ஒருத்தர் நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வீட்டுல படுத்து தூங்காம ரோட்ல நின்று அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சட்டை கூட போடலங்க, ஒரு கையிலேயே ஒண்ணு கட்டிக்கிட்டு ரோட்ல நின்று போற வர வண்டியெல்லாம் வலை மறைச்சு என்ன பெரிய பருப்பா அப்படின்ற மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியாவது லாரி, பஸ், ஸ்கூல் பஸ், வேன் அந்த மாதிரி மறைச்சிட்டு இருந்தவரு ஒரு படி மேல போய் அந்த வழியா போன காவல்துறையினர் வாகனத்தையே மறைச்சு நான் அரெஸ்ட் பண்றியா, எங்க வா பாப்போம் வா பாப்போம் அப்படின்னு இருக்காரு. அண்ணே மது இருந்துனா ஒரு தைரியம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா உங்களுக்கு இருக்கிற தைரியம் அபாரம்ண்ணே. இந்த மாதிரி ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இன்னும் தமிழ்நாட்டிலே இருக்கீங்க? வெளிநாடு கிளிநாடு போய் சம்பாதிச்சு செட்டில் ஆகிற வழியா பாருங்க. இதை பண்ணியிருக்காருல, காவல்துறையினர் சும்மாவை விடுவாங்க? குண்டு கட்டா தூக்கிட்டு போய் நாளைக்கு அண்ணனுக்கு ஒரு மாவு கட்டை போட்டு அனுப்பாம விட மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மது செஞ்ச சில விஷயங்களை பார்த்தோம், அடுத்து மழை செய்ய போற சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது உதயநிதி அவர்கள்கிட்ட
மழை காலம்லாம் நெருங்கிடுச்சு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஏற்கனவே ஹிமாச்சல், மும்பை இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் மழை பெஞ்சு வெள்ள நீரா போயிட்டு இருக்கே. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க அண்ணா உடனே முறை மழை பெய்யும் போது இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு பல்வேறு இடங்கள்ல பணிகளை துவக்கி வச்சிருக்கிறேன். குறிப்பா நம்மளுடைய வடசென்னை இருக்கக்கூடிய அந்த நாங்க வந்து எல்லாமே சிறப்பா பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சா தண்ணி ரோட்லயே நிக்காதுங்க, மழையே பெய்யாதுங்க, கீழே விழாதுங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல கூவத்தை தூர்வாரி இருக்கோம், தண்ணி தேங்காத அளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். சென்னை சிட்டி முழுக்க இருக்கக்கூடிய பல வடிகால்களை சரி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வழக்கமா உருட்டு தான் இது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்ய தான் செய்யுது, வெள்ளம் வரதான் செய்யுது, அதனால மக்கள் பாதிக்கப்படதான் செய்யறாங்க. நாங்களும் மழையோடையும் வெள்ளத்தோடையும் வாழ பழகிட்டோம். மழை பெய்யும் போது கொஞ்ச நாள் கத்துவோம் அரசாங்கம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் அடிச்சதுன்னா ஐயோ என்னங்க வெயில் இப்படி அடிக்குது அப்படின்னு அதுக்கும் திட்டுவோம். அதனால மனுஷங்கள்லாம் அப்படியே வாழ பழகிட்டாங்க. இவங்க இப்படியே இருக்கிற வரைக்கும் நாங்க அப்படியே இருப்போம். சென்னையில 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே வெள்ளக்காடாயிடும். ஆனா இப்போ 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் கூட அதை எதிர்கொள்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி மாசு அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ்ல 4 குளங்கள் வெட்டியிருக்காங்களா. அந்த குளங்கள் எல்லாம் எதற்காக அப்படின்னா, மழை பெஞ்சா மழை நீரெல்லாம் ஓடி வரும்ல வடிகால், அந்த வடிகாலை வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1000 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்களா, இப்போ 600 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் வேற பண்றாங்களா. அதனால 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் இந்த எல்லாத்துலயுமே தண்ணி தேங்கும், மழை நீர் உடனடியா வடிகிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை மட்டும் மழை கேட்டுட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், 20 இல்ல 25 பெய்யும். அப்படி பெஞ்சாலும் அதையும் எதிர்கொள்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோங்க. இது போக மேயர் பிரியா அவர்கள் வேற சென்னை மாநகராட்சி முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வடிகாலையுமே சுத்தம் செஞ்சுட்டோங்க. இத என் ஸ்டைல்ல சொல்றதை விட அக்கா ஸ்டைல்ல ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிறேன். அதாவது சென்னை முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியிலையும் நாங்க வந்து வடிகால் எல்லாம் சரி பண்ணிட்டோம். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நாங்கள் அதை எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். மக்களுக்கு எல்லாருக்கும் நல்திட்டம் நிறைய வச்சுருக்கோம். மக்களுக்கு கொசு வழங்கிட்டுருக்கோம், கொடை வழங்கிட்டுருக்கோம். மழையில் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் அவங்கள தீர்க்கான்றதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம். புரிஞ்சிச்சா? அதாங்க மழையால் எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு மாநகராட்சி ரெடியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பிரியா அக்காவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 4.5 வருஷம் ஆகுது நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்னு எங்களை பார்த்து யாரும் கேட்டக்கூடாதுல்ல. அதுக்காகவே வருஷம் நாங்களும் இப்படி உருட்டுறது வழக்கம்தான், மக்கள் பாதிக்கப்படுறதும் வழக்கம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா கோடை மழையே கிளின்னு கிழிக்குது, இதில் மழை காலம் ஆரம்பிச்சதுன்னா தலையில துண்டு போட்டு போக வேண்டியதாங்க. அடுத்ததாக அப்பாவும் வெளிநாடும். அதாவது ஏற்கனவே அப்பா தொழிலை வளர்ச்சி பண்றதுக்காகவும் பல அந்நிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் வெளிநாடு போய் ஒரு மனுஷன் சைக்கிள் ஓடுனது குத்தமாப்பா அப்படின்ற மாதிரி தான் சைக்கிள் ஓடுறாரு, வெளிநாடு போய் சைக்கிள் ஓடுறாரு, வெளிநாடு போய் சைக்கிள் ஓடுறாரு, போட்டோ ஷூட் பண்ண போனாரு அப்படி இப்படின்ற மாதிரி எங்க டேடியை பார்த்து பேசுறீங்களே. தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு மறுக்க முடியாத ஒரு காரணம்னா அது எங்க அப்பா தாங்க. உடனே நீங்க கேட்கலாம், தமிழ்நாடு இன்னும் இவ்வளோ கேவலமாயிட்டு இருக்குன்னா அதுக்கு உங்க அப்பா தான் காரணம், இதை ஒத்துக்கிறியா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. ஏன்னா அவரால் என்னெல்லாம் பண்ணி நாட்டுக்கு வளர்ச்சி ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணி நாட்டை டெவலப் பண்ணிட்டே தான் போறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அந்த வகையில தான் இப்ப கூட அதாங்க நேத்துக்கு 30ஆம் தேதி ஜெர்மனி கிளம்பி போயிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அந்நிய முதலீடுகளை தமிழ்நாடு கொண்டு வரணும். இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 6 மாத காலங்களை அயராத உழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெளிநாடு கிளம்பி போயிருக்காரு. அவர் போகும்பொழுதே விமான நிலையத்தில் வச்சு அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்கள் டேடி உடனே, நான் ஒன்றும் இபிஎஸ் மாதிரி வெளிநாடு போய் சுற்றி பார்த்துட்டு கோட் ஷூட் போட்டு வரவும் கிடையாது, எத்தனை அந்நிய முதலீடுகளை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா, இதனால் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க தெரியுமா, எத்தனை கோடி வருமானம் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டார். பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு, வரப்போகுது, வந்திருக்கு. அது போக சார் நீங்கள் வெளிநாடு போனாலும் பெருசாக எதுவும் டெவலப் ஆகலை அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவர் சொல்கிறாரு அப்படின்னதுக்கு எங்கள் டேடி அவர் சொன்னா, உங்களுக்கு தெரியுமா கணக்கு இருக்குங்க, வெள்ளை இருக்கை விடட்டுமா, எவ்வளோ போனால் என்னென்ன பண்ணுற மாதிரிலாம் கணக்கு இருக்கு, சும்மாலாம் பேசக்கூடாது அப்படின்னு விஜய் அண்ணனை ஒரு தாக்கியிருக்காரு. இதை பார்த்த மக்கள் எல்லாம், ஏங்க உள்ளூர்லேயே ஒன்றும் வெளிநாடு போய் தான் ஆஹாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க உள்ளூர்ல உங்களுடன் சாலைன்னு ஒரு முகாம் வச்சு எவ்வளவு நல்லா செயல்பட்டு இருக்காரு, எந்த வகையெல்லாம் மக்களுக்கு உதவ முடியுமோ அந்த வகையெல்லாம் உதவிட்டு தான் இருக்காரு.
அப்படி இருக்கும்போது எங்க அப்பாவை பத்தி குறை சொல்ல இங்க யாருக்கு என்ன தகுதி இருக்கு? அதாவதுங்க, நீங்க உடனே கேட்கலாம், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கொடுக்கிற மனுக்களையே ஆத்துல தான் போடுறாங்களாமே. ஆத்துக்கு கீழே எப்பயும் சும்மா நடந்து வருவோம். நடந்து வரும்போது இங்களுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பேப்பர் மாதிரி கிடந்துச்சு. பள்ளிக்கூட பக்கத்துலேயே பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க பையங்க வந்து பேப்பர் எதுவும் போட்டு போயிருக்காங்களான்னு எடுத்து பார்த்தா அதில் பூரா உங்களோட ஸ்டாலின் திட்டம் 21ஆம் தேதி 22ஆம் தேதி நடத்தின முகாமோட பேப்பராக இருந்துச்சு, டாக்குமெண்ட்டாக. அதை உள்ளே விரிச்சு பார்க்கும்போது அதிகாரிகள் பூரா சைன் பண்ணி தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்புனதாக இருந்துச்சு. அதுவும் திருப்பணம் ஒன்றியத்துக்கு. இதுல உங்க அப்பா என்ன மக்களுக்கு செய்யறாருன்னு அந்த ஆத்துல போட்ட மனுக்கள் என்ன தெரியுமா? அதெல்லாம் ஏற்கனவே படிச்சு பார்த்து அவங்களுடைய குறைகள்லாம் சரி செஞ்ச பின்ன எவ்வளவு மனுக்களை தாங்க வாங்கி வச்சுட்டு இருக்க முடியும்? அதனால ஆத்துல போட்டிருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரியாமலே எங்க டேடியோட ஆட்சியை குறை சொல்றதுக்கு எப்படித்தான் மனசு வருதோ.